ஹாய் கைஸ், குட் ஈவினிங் எவ்ரிபடி. எல்லாருக்கும் மாலை வணக்கம்ப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இலக்கை அடைவோம் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பை சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல பார்த்தோன்னாக்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இங்கிலீஷ் டாபிக்கை பார்க்க போறோம். சரியா? இலக்கை அடைவோம், இதுதான் ஒரு எஸ்ஐ சீரிஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ தினமும் இரவு 8 மணிக்கு இந்த சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு. எஸ்ஐ படிக்கிற மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் அமையக்கூடிய கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் அப்படின்ற டாபிக் நிறைய பேர் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றேன். அது டிஃபிகல்ட்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த சீரீஸ்ல வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் நம்ம பார்க்க போறோம். சரியா? இலக்கை அடைவோம். ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் இங்கிலீஷ். சரியா? கம்யூனிகேஷன் இங்கிலீஷ். சரியா? கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ பேசிக்கான ஒரு ஐடியா ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம குரூப்ல போட்டிருப்போம், நம்ம யூடியூப் வீடியோல போட்டிருப்போம். ஸோ நீங்க பார்க்காம இருந்தீங்க, அதையும் பார்த்துருங்க. ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி வரைக்கும் என்ன டாபிக்ஸ் கேட்குறாங்க, என்ன மாதிரி கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்றத ஒரு கிளியர் கட்டான ஐடியா நம்ம ஃபர்ஸ்ட் கிடைச்சிடும். அதுல இருந்து தான் ஆன்சர் எடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா எந்தெந்த டாபிக்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, தேர்ஸ்ட் ஏரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ முக்கியமான ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது சில ஏரியாவுக்கு மட்டும் என்ன பண்றாங்க, எல்லா வருஷமும் திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டு வராங்க. ஐ மீன் ரீசெண்டா நடக்கிற எஸ்ஐஸ்ல இருந்து நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஐ எக்ஸாம் இருந்தாலும் சரி, பிசி எக்ஸாம் இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு டாபிக் உள்ள தான் என்ன பண்றாங்க, திரும்ப திரும்ப கவர் பண்ணிட்டே வராங்க. ஸோ அந்த வகையில இனி நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா பார்த்துரும், அதுக்கப்புறம் அதுல ஒரு டாபிக் ஃபர்ஸ்ட் பார்த்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியத்துவமான நம்ம டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா கொஸ்டின் டேக். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேக் தான் என்ன பண்ண போறோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட். எல்லா வருஷமும் மேஜரா இங்கிலீஷ்ல கேட்கிற கொஸ்டின்ஸ்லாம் முக்கியமான கொஸ்டின் இந்த டாபிக் சம்பந்தப்பட்ட கொஸ்டின். கொஸ்டின் டேக் ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ செகண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டா எஸ்ஐபிசி அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் சரி, இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ். ஸோ எஸ்ஐ மாடல் கொஸ்டின் பேப்பர், எஸ்ஐ 2022, எஸ்ஐ 2023 எல்லாத்துலயும் பார்த்தோன்னா இடியம்ஸ் வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிறாங்க. ஸோ இடியம்ஸ். அடுத்து பார்த்தோன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்டிவ் பேசிவ் அதாவது வாய்ஸஸ் அப்படின்னு போயிருப்பாங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஸோ இந்த டாபிக் வந்து முக்கியமான டாபிக். அடுத்து டைரக்ட் இன்டைரக்ட். ஸோ இதுலயும் கேட்குறாங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு கொடுப்பாங்க. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்ற மாதிரி இந்த ஆங்கிலுமே கொஸ்டின் போடுறாங்க. அடுத்து முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன். டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் அப்படின்ற ஒரு டாபிக்கை பார்க்க போறோம். சரியா? ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்து ஒவ்வொரு கிளாஸ்ல ஒன்று பார்க்க போறோம்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா அடுத்து வேற என்ன பார்க்கணும்னு பார்த்தோன்னா டென்ஸ். இதுவுமே முக்கியமான டாபிக்கா பார்க்க போறோம். டென்ஸ் வந்து பார்த்தோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி டென்ஸ் அப்படின்னா 3 கொடுத்துருப்பாங்க. பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் 3 கொடுத்துருப்பாங்க. இது 3 சப்டிவிஷன் போகும்போது ஒவ்வொன்று 4 கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 4 ஆர் 12 டென்சஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்க போறோம். அடுத்து இங்கிலீஷ்ல இன்னொரு முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, ஸோ டென்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வேர்பு, அட்வர்பு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்ப்போம்ல. நவுனு, வேர்பு, அட்வர்பு, இன்டர்ஜெக்ஷன், கன்ஜங்ஷனு. ஸோ இதெல்லாம் பார்ப்போம்ல. என்ன இது டோட்டலாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ என்ன ப்ரீபொசிஷன் எல்லாமே இதில் தான் வரப்போகுது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா இடியம்ஸ் பார்த்துருப்பேன், பிரேசஸ். இடியம்ஸு, பிரேசஸ் இதுவும் பார்க்க போகிறோம். ஸோ ஏரியா கவர் பண்ணியிருப்பாங்க. ப்ரீஃபிக்ஸு, சஃபிக்ஸ். ப்ரீஃபிக்ஸ், சஃபிக்ஸ். ஸோ இந்த ஏரியா பார்க்க போகிறோம். அடுத்து டாபிக் 10 அப்படின்னு நம்ம எடுத்துட்டாக்க வேறு என்ன ஏரியா கவர் பண்ணியிருக்காங்க, யோசி, ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, பர்ஃபெக்டாக யோசிச்சிடலாம். ஓகே, அடுத்து என்ன டாபிக், ஏன்னா நீயும் கூடவே சொல்லணுன்றதுக்காக தான் நான் டைம் கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ முக்கியமான டாபிக்ல இன்னொரு டாபிக் பார்த்தோன்னாக்கா ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ். ஹோமோஃபோன் அண்டு ஹோமோனிம்ஸ். சரியா? ஹோமோஃபோன்ஸ் அண்டு ஹோமோனிம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுவுமே கொஸ்டின் ஏரியா. இதுவுமே கொஸ்டின் கேட்டுறாங்க. 22 பிசியில் போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி 22 எஸ்ஐல கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தோன்னா பிசி கொஸ்டின் பேப்பர்லையுமே இதை கவர் பண்ணியிருந்தாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா லிஸ்ட் வந்து பார்த்தோன்னா போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுல முக்கியமான ஏரியா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த 5th இருக்கிற டாபிக்கை பார்க்கலாம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இந்த டாபிக் மட்டும் தனியாக இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல நம்ம பார்க்க வேண்டிய டாபிக்ல ஸோ முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டுக்கிறாங்க. அது பிசியில் இருக்கும்போதும் சரி, எஸ்ஐஎல் கேட்கும் போதும் சரி,
இப்போ ரீசெண்டாக மாடல் கொஸ்டின் பேப்பர் அதுபோல் எஸ்ஐஸ் வரும்போதும் அங்கேயும் என்ன பண்ணியிருப்பாங்க, டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசனை கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு, டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன். சரியா, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்ற டாபிக் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் கம்யூனிகேஷன் இங்கிலீஷில். இது ஒரு ஈஸியஸ்ட் டாபிக், பட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரோம், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா எளிமை எப்படி புரியணும், எப்படி கான்செப்ட் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு சொல்ல வருவேன். எப்பயுமே என்னோட கான்செப்ட் அதுதான். ஸோ நான் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் என்ன பண்ண போகுது, என்ன சொல்லுது, எப்படி படிக்க போகிற, எப்படி படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பல கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தான் என்னோட டாப்பிக்காக இருக்கும். ஓகே, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இப்போ எதை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நவுன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த நவுனுக்கு பதிலாக வேற என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். நவுனுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் நவுன்னா ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவேன். சரியா, ஸோ இந்த ப்ரொனவுன் பார்த்தோன்னா நவுன் ப்ரொனவுன், அந்த நவுனை மிகைப்படுத்தி கூறுறது. நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணாது ப்ரொனவுனு, நவுனை மிகைப்படுத்தி கூறுறது அப்படின்னாக்கா அதை பில்டப் பண்ணி காட்டுறது அப்படின்னு சொல்லி என்ன இருப்பாங்க, அதை அதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. சரியா, ஸோ இப்போ என்ன யூஸ் பண்ண போறோம்னா, நவுனுக்கு டெவலப் பண்ணி கொடுக்குறது பார்த்தோன்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா, அட்ஜெக்டிவ் அப்படின்னா குவாலிட்டிஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க, குவாலிட்டி. சரியா, தமிழ்ல சொல்லும்போது பண்பு. சரியா, அதுடைய பிளஸ் மைனஸ் இது குறிப்பிட்டதான் குவாலிட்டின்னு போயிருப்பாங்க. இப்போ அட்ஜெக்டிவ் அப்படின்றது நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐ எம் ஏ குட் பாய். சரியா, ஐ எம் ஏ பாய் அப்படின்றதுக்கும் குட் பாய் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல கவனிங்க. இல்லை ஓகே, ஐ எம் ஏ டீச்சர்னே எழுதுறேன். ஐ எம் ஏ டீச்சர், நான் இதை மட்டும் எழுதுறேன் ஃபர்ஸ்ட், டிஏசிஹெச்ஆர், ஐ எம் ஏ டீச்சர். இது என்ன கண்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் சென்டென்ஸ், நார்மல் சென்டென்ஸ். ஸோ இதில் ஏதாவது அட்ஜெக்டிவ் இருக்குன்னு கேட்டால் கிடையாது. ஸோ என்ன பண்ணிப்பாங்க, சப்ஜெக்ட் வேர்பு அதுக்கு பண்ணிப்பாங்க காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி சென்டென்ஸாக முடிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா இதையே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லணும். ஸோ நான் வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்றத நான் மிகைப்படுத்தி சொன்னேன், எப்படி சொல்லுவேன், ஐ எம் ஏ குட் டீச்சர், ஐ எம் ஏ குட் டீச்சர் அப்படின்னு யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ, குட் டீச்சர். சரியா, ஸோ இங்கே என்ன பண்ணிருக்கேன்னா நல்ல அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணுறேன். ஐ எம் ஏ டீச்சர்னாலும் அதே மீனிங் தான், ஐ எம் ஏ குட் டீச்சர்னாலும் அதே மீனிங் தான். ஸோ ஆனால் அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கிரியேட் பண்ணுது. குட் அப்படின்றது குவாலிட்டி, அவங்க எப்படியா போட்டவங்க அப்படின்னா நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத குறிக்கிறது. ஸோ அப்போ அந்த குட் அப்படின்றது குவாலிட்டி, திஸ் இஸ் சோ கால்ட் அட்ஜெக்டிவ், திஸ் இஸ் த அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம கவர் பண்ண போறோம். சரியா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்குள்ள இருக்கிற அட்ஜெக்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அந்த அட்ஜெக்டிவ் நார்மலா இருந்தா அது வந்து பாசிட்டிவ் டிகிரி கம்பேரிசன், பாசிட்டிவ் டிகிரி கம்பேரிசன் அப்படின்னு போயிருப்பாங்க. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்துன்னா இது பாசிட்டிவ் டிகிரி. ஓகே, இப்போ நான் இருக்கிற இன்னொரு ஸ்டாஃப் இருக்கான்னு வச்சுக்கோ. இப்போ ரெண்டு பேர் கூட கம்பேர் பண்ண போறேன், யார் பெட்டர், ரெண்டு பேர் கம்பேர் பண்ண பெட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கம்பேர் பண்றதால இது கம்பேரேட்டிவ், கம்பேர் பண்றதால கம்பேரேட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டு போகலாம். ஸோ இது மொத்தமா பார்த்தோன்னா மூணா டிவைட் பண்றாங்க. சும்மா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ எம் ஏ குட் டீச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கல்ல. இப்போ நான் ஒரு பேர் எழுதுறேன், கவி இஸ் பெட்டர், கவி இஸ் பெட்டர் தென் ரவி. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த இது கவனிப்பாங்க, கவி இஸ் பெட்டர் தென் ரவி. யாரை காட்டல், யார் சிறந்தவன் அப்படிங்கும்போது இங்க சிறந்தவன் அப்படின்றதான் குவாலிட்டி, சிறந்தவன்றதான் குவாலிட்டி. யாரை விட யார் சிறந்தவன் பார்த்தோன்னா ரவியை காட்டிலும் ரவி சிறந்தவன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ ரெண்டு பேரை ஈக்குவல் பண்ணி ஒரு மாதிரி ஈக்குவல் குவாலிட்டியா இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிற குவாலிட்டியா இருந்தாலும் சரி எடுத்து வச்சு இதில் எது பெட்டர் அப்படின்னு குறிப்பிட்டதான் பார்த்தோன்னா ஸோ போயிருப்பாங்க. இந்த இடத்துல பெட்டர் அப்படின்றது இது கம்பேரேட்டிவ், இது கம்பேரேட்டிவ் டிகிரிக்குள்ள எடுத்துட்டு போயிருப்பாங்க. சரியா, ஓகே. இது நார்மலா பார்த்தோன்னா பாசிட்டிவ் டிகிரி, இது பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஓகே. ரெண்டு முடிஞ்சு, பாசிட்டிவ் டிகிரி பார்த்தாச்சு, கம்பேரேட்டிவ் டிகிரி பார்த்தாச்சு. சும்மா ஒரு அடிஷனல் புரிதலுக்கோசரம் டாபிக் உள்ள நம்ம போகலாம். சரியா, அடுத்து இப்போ இன்னொன்று கொடுக்குறேன், கவி. சரியா, கவி இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல். சரியா, சிம்பிளா முடிச்சு, சிம்பிளா தான் எடுத்திருக்கேன். குட் பெட்டர் பெஸ்ட் ஒரே வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பெஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி தி யூஸ் பண்ணியிருக்கேன், பெட்டர் இஆர் ஆட் ஆகிக்குது, இங்கே தென் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், இதெல்லாம் நம்ம எப்படி ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ கவி இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறதுல யாரா பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவி அப்படின்னு நம்ம குறிப்பிடணும்னு வச்சுக்கோ. ஸோ கவி இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பெஸ்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா இது சூப்பர்லேட்டிவ், இது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு யூஸ் பண்ணிப்பாங்க, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சரியா, இவ்வளோதாயா கான்செப்ட், இவ்வளோதாயா கான்செப்ட், பெரிய கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது.
இப்போ இந்த 3 வார்த்தையும் பாரு. சரியா? ஐ எம் எ குட் டீச்சர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். கவி இஸ் பெட்டர் தென் ரவி அப்படின்னு கொடுத்துருக்கேன். கவி இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல், இருக்கிறதுலே அவன் தான் சிறந்தவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? குட் நல்லவர், பெட்டர் அவங்களோட இவங்க பெட்டரா இருக்காங்க, இவங்களோட இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. குட் பெட்டர் பெஸ்ட் மாதிரி இது பாசிட்டிவ் டிகிரி, இது கம்பேரிட்டிவ் டிகிரி, இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபார்முக்கும் ஸோ என்ன மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன சென்டென்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது. ஏன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன கொஸ்டின் கேட்க போறோம்னா இப்போ கன்வே பண்ண சொல்ல போறது இல்லை, ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க கன்வே பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. கன்வே பண்ணதை ஐடென்டிஃபை தான் பண்ண போறோம். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இது பாசிட்டிவ் டிகிரியா இல்லை கம்பேரிட்டிவ் டிகிரியா இல்லை சூப்பர்லேட்டிவ் டிகிரியா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்படி இல்லைன்னா ஒரு வேர்டு கொடுத்துட்டு இந்த வேர்டு எதை டினோட் பண்ணுது, சூப்பர்லேட்டிவ் குறிக்குதா இல்லை பாசிட்டிவ் குறிக்குதா கம்பேரிட்டிவ் குறிக்குதா அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதை பொறுத்து பண்ணி தான் ஒரு சின்ன க்ளூ மட்டும் எடுத்துக்கோ. ஸோ இது ஒரு முக்கியமான நோட்டாக கூட நோட் பண்ணிக்கோ. சரியா? இதுதான் இங்கே நோட்டு கீவேர்டு பார்க்கும்போது இதுதான் நம்ம எடுக்க போறோம். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோ. இது குறிப்பு, இது குறிப்பு. என்ன பண்ண போறேன்னா ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டிகிரி எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டிகிரியா இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட ஃபார்மேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இது நார்மலா என்னவா இருக்கும் பார்த்தோன்னா அட்ஜெக்டிவ் கொடுத்துருப்பாங்க. நார்மலா அட்ஜெக்டிவ் தான் வச்சிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தோன்னா அது பாசிட்டிவ் டிகிரிக்கான ஒரு சிம்டம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க, அட்ஜெக்டிவ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இப்போ கம்பேரேட்டிவ், இப்போ கம்பேரேட்டிவ் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்க. கம்பேரேட்டிவ்ல போகும்போது என்ன இருக்கும் பார்த்தோன்னாக்கா இப்போ அட்ஜெக்டிவ் இதுல அட்ஜெக்டிவ் இருக்கும் ப்ளஸ் என்ன இருக்கும் இஆர் ப்ளஸ் இஆர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் தொடர்ந்து தன் அப்படின்ற ரூட் வேர்டு அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டிவான ஃபார்மேட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான சயின்டிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கான்செப்ட். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஸோ என்ன பண்ணியிருப்பான்னா மோர் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் தன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன பண்ணாது மோர் வந்துட்டா இஆர் வரக்கூடாது. மோர் வந்துச்சுன்னா இங்க இஆர் வராது, இஆர் வந்தாங்க மோர் வராது. ஸோ இதை கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கும். சரியா? இது கம்பேரிட்டிவான ஒரு ஃபார்மேட் ஐடென்டிஃபை சென்டென்ஸ்ல இது இருந்துச்சுன்னா வெறும் அட்ஜெக்ட் கொடுத்தா அது பாசிட்டிவ் டிகிரி, இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் இஆர் தென் கொடுத்தா இது கம்பேரிட்டிவ், இல்லை மோர் பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் தென் கொடுத்தா இது கம்பேரிட்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது சூப்பர்லேட்டிவான ஃபார்மேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு எடுக்கும்போது சிம்பிள் சூப்பர்லேட்டிவ் சூப்பரா இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணது டெஃபினட் ஆர்டிகல்ஸ் தி யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஆர்டிகல்ஸ் இங்க பயன்படுத்துவோம், டெஃபினட் ஆர்டிகல் தான் யூஸ் பண்ண போறோம். டெஃபினட் ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணுவேன், தி யூஸ் பண்ணியிருப்பேன். தி பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் இஎஸ்டி ஆட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா சூப்பர்லேட்டிவான ஒரு ஃபார்மேட் ஈஸி ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அப்படி இல்லைன்னா தி கொடுத்து இருப்பாங்க பிளஸ் மோஸ்ட் பிளஸ் ரூட் அட்ஜெக்டிவ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது என்னது இது வந்து பார்த்தோன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கான ஒரு ஃபார்மேட், சூப்பர்லேட்டிவான ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ண போறேன். சரியா? பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னா அட்ஜெக்டிவ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, கம்பேரிட்டிவ் டிகிரினா அட்ஜெக்டிவ் பிளஸ் இஆர் பிளஸ் தென் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா இது எங்க யூஸ் பண்ணிருப்பான்னு பார்த்தோன்னாக்கா இது மோனோ சிலபிள் அப்படின்னு போயிருப்பாங்க. மோனோ சிலபிக் வேர்டு, மோனோ சிலபிக் வேர்டு அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை சிலபிள் வரும்ல அதுக்கு மட்டும் பார்த்தோன்னா ஒற்றை வார்த்தை. ஸோ ஒற்றை சிலபிள் சிங்கிள் சிலபிள் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எங்க யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா பாலி சிலபிள். சரியா? அப்படின்னா ரெண்டு அல்லது அதற்கும் மேல 2 ஆர் மோர் சிலபிள் ஸ்ட்ரெஸ் 2 ஆர் மோர் சிலபிள் யூஸ் பண்ணா என்ன பண்ணிருப்பாங்க இங்க மோர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க பார்த்தோன்னா மோஸ்ட். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் 2 ஆர் மோர் சிலபிள் வேர்டா இருந்தா மோஸ்ட்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பண்ணிருப்பாங்க தி போட்டு ரூட் அட்ஜெக்டிவ் மட்டும் கொடுத்துருப்பாங்க பிளஸ் இஎஸ்டி ஆட் பண்ணிருப்பாங்க. மோஸ்ட் வந்துன்னா வராது, இஎஸ்டியில் வராது, இங்க மோர் வந்துட்டா இஆர் இங்க வராது. சரியா? இதுதான் கான்செப்ட். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம டாபிக்கே பார்க்கலாம். சரிங்களா? ஓகே கவனிங்க. ஓகே நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா 3 டைப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்றது. இப்போ பாசிட்டிவ் டிகிரினா எல்லாருக்குமே தெரியும், அட்ஜெக்டிவ் ரூட் அட்ஜெக்டிவ் கொடுத்துருப்பாங்க. அட்ஜெக்டிவ் ஆர் அட்வர்ப் அப்படின்னா ஒரு வினையை மிகைப்படுத்தி கூறிந்தாலோ அல்லது ஒரு பெயர் சொல்லை மிகைப்படுத்தி கூறிந்தாலோ அது நம்ம என்ன கொடுத்துருவாங்க பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி 1 2 3. ஸோ இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எத்தனை டிவைட் கிளாஸிஃபை பண்ணியிருப்பான்னா 3ஆ டிவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். ஸோ ஒன்று டெஃபினிஷன் பார்த்துடலாம். பாசிட்டிவ் டிகிரி ஒரு பொருளை பற்றியோ ஒரு நபரை பற்றியே உள்ள கருத்தை அப்படியே கூறினால் அது
பாசிட்டிவ் டிகிரி நார்மலா இருக்கிறது அப்படியே கொடுத்துச்சுன்னா கொடுத்துருப்பாங்க பாசிட்டிவ் டிகிரின்னு. குமார் இஸ் அன் இன்டெலிஜென்ட் பாய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. குமார் வந்து அது புத்திசாலித்தனமான ஒரு பையன் இல்ல புத்தி கூர்மையுடைய பையன் கொடுத்துருப்பாங்க. இப்போ குமார் இஸ் ஏ பாய், குமார் ஒரு பையன், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அங்க கொஞ்சம் மிகைப்படுத்திருப்பாங்க இன்டெலிஜென்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ராதா இஸ் ஏ டால் கேர்ள், ராதா ஒரு பொண்ணு, அவ எப்படி இருப்பா, உயரமா இருப்பா. இப்ப 10 பேர் வச்சுக்கோ, புதுசா நடிக்கிட்டு சொல்லிட்டு இருப்பாங்களா, சாரி, இப்ப கொடுத்துருப்பாங்களே, இப்ப அந்த கூட்டத்தில் நிற்கும் போது யாரோ புதுசா ஒருத்தர் வராங்க, அவங்க மீட் பண்ண போற, இல்லை அவங்களை ஐடென்டிஃபை பண்ண எப்படி பண்ணுவேன், போன்ல பேசிட்டு இருக்கேன், ஹலோ எங்க இருக்கீங்க, நான் இங்க தான் நின்றுட்டு இருக்கேன், நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, ஹைட்டா இருப்பீங்களா, இல்ல குட்டியா இருப்பீங்களா, இல்ல என்ன கருப்பா இருப்பீங்களா, கலரா இருப்பீங்கன்னா பண்ணுவா. ஸோ இந்த மாதிரி குவாரிஸ் எல்லாம் கேட்போம்ல, இதெல்லாம் அது அவங்களுடைய குவாலிட்டி குறிக்கும். நான் முடி நீட்டா வச்சிருப்பேன். ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், எம்எஸ் தோனி வரும்போது என்ன பண்ணிருப்பாங்க, அவர் பேர் யாருக்கும் தெரியாது, பட் அவரோட கேரக்டரை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. என்ன ரீசன், ஏன்னா வந்தோடனே பங்களாதேஷ் ஒரு ஃபெயிலியர், பாகிஸ்தான்ல ஒரு ஃபெயிலியர், அதுக்கப்புறம் இருப்பாங்க 1 வராரு விட்டு சாத்துறாரு 143 ரன் வச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் நல்லா சின்ன இருப்பாரு. அவரோட ஐடென்டிஃபிகேஷன் எது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஹேர் ஸ்டைல் இருந்துச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணிப்பாங்க, அவர் ஐடென்டிஃபை பண்ணுறது எதோ வச்சு ஐடென்டிஃபை பண்ணனா அந்த ஹேர் ஸ்டைல். ஒரு பையன் வந்து அப்போ நல்ல யாரு அவன், ஒன்றும் இல்லை முடி நீட்டாக வச்சிருப்பானே அப்படின்னாங்க. அதே ஒரு பேஷனாக மாறிச்சு. 2007 என்ன பண்றாரு, T20 வேர்ல்டு கப் வாங்கி தராரு, T20 வேர்ல்டு கப் வாங்கி தராரு. அப்போ என்ன பண்ணிப்பாரு, அந்த முடிவு வச்சிருப்பாரு. அந்த விஷயம் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு ஐடென்டிஃபை லேண்ட்மார்க்கா மாறுதுல்ல, அதுதான் பார்த்தோன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் டிகிரியா நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா, ஹைட்டா இருக்காங்க, அறிவாளியா இருக்காங்க, நல்ல பையனா இருக்காங்க, ஸோ இது அவங்களுடைய குவாலிட்டியை காட்டுச்சு அப்படின்னா அது வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் பாசிட்டிவ் டிகிரிக்கான கான்செப்டா போயிருப்பாங்க. ஸோ அடுத்து கம்பேரேட்டிவ் அப்படின்னாக்கா, 2 பொருள் அல்லது 2 நபரை பற்றி கூறும் பொழுது அதில் வரும் மாற்றத்தை கூறுவது கம்பேரேட்டிவ் டிகிரி. 2 பேருமே நல்லவங்க தான் ஆனா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏதோ இக்க வைக்கிறாங்கன்னா டேஞ்சர் ஜோன்ல நிக்கிறான்னு அர்த்தம். சரியா, ஸோ அதுதான் போயிருப்பாங்க 2 விஷயத்தை கம்பேர் பண்ணி சொல்றது. இப்போ சுதா இஸ் ஸ்ட்ராங்கர் தென் கீதா, நான் ஒரு ஃபார்மேட் சொன்னேன். ஸோ என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் அட்ஜெக்ட் இருக்கணும், பிளஸ் இஆர் இருக்கணும், பிளஸ் தென், இதுதான் என்ன சொன்னேன் கம்பேரேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொன்னேன். அட்ஜெக்ட்ன்றது ஸ்ட்ராங் அப்படின்றது அட்ஜெக்டிவ், இஆர் கொடுத்துட்டாங்க, தென் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன இது கம்பேரேட்டிவ் டிகிரி, இது கம்பேரேட்டிவ் டிகிரின்னு எடுத்துட்டு போகலாம். அடுத்து சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கான ஃபார்மேட் அதே மாதிரி தான். ஒரு பொருளையோ ஒரு நபரையோ சிறப்பானது என்று உயர்த்தி காட்டினால் அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இதுதான் என் இருக்கிறதுல அல்டிமேட், பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட், இதான் என் பெஸ்ட், எங்களை ஐ ட்ரை டு பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அப்படின்னு கொடுப்போம். நான் என்னோட முடிஞ்ச வரைக்கும் என்னோட பெஸ்ட் நான் கொடுக்க ட்ரை பண்றேன் அப்படின்னுவாங்கல்ல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்னு குறிப்பிடுதான் சூப்பர்லேட்டிவ்னு போயிருப்பாங்க. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் தி ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்ட் அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ உலகில் உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லும் போது அது இமயமலை தொடரில் காணப்படுகின்ற எவரெஸ்ட் சிகரத்தை கொடுத்துருப்பாங்க. 8848 அதோடைய ஹைட் வந்து போயிருப்பாங்க 8848 மீட்டர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் இஸ், நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ண சொன்னேன், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன், தி கொடுத்துருப்பாங்க, பிளஸ் அது இருப்பாங்க ஐ அப்படின்ற அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது அட்ஜெக்டிவ் பிளஸ் இருப்பாங்க இஎஸ்டி வரணும்னு இஎஸ்டி வந்துடுச்சு. ஸோ அப்போ இதுனா இது கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தோன்னா சூப்பர்லேட்டிவ். உனக்கு வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஐடென்டிஃபை வச்சுட்டு இது ஒன்று, இது என்ன டிகிரி, சூப்பர்லேட்டிவா கம்பேரேட்டிவா இல்லை சூப்பர்லேட்டிவா இல்லை பாசிட்டிவா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு வேர்டு கொடுத்துட்டு இந்த வேர்டு எதை டினோட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்க போறேன். சரியா, அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் கான்செப்ட் தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டினுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இஆர் முடியுதா இஎஸ்டி முடியுதா அப்படின்றதுக்கு என்ன கான்செப்ட், என்ன மாதிரி வேர்டு இருக்கணும், ஸோ சிலபல் என்னவா இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். மேக்சிமம் சிலபல் அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், இங்கிலீஷ். நல்லா கொஞ்சம் கவனிங்க, லிசன் பண்ணுங்க. இதுவுமே ஒரு முக்கியமான கான்செப்ட் தான். இந்த டாபிக் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இங்கிலீஷ். சரியா, இப்போ இங்கிலீஷ் நான் ஏதுன்னு வச்சுக்கோ, ஸோ எப்படி சொல்லுவோம், இங்கிலீஷ் இங்கிலீஷ். அப்போ இங்க பிரிப்பேன் இங்கிலீஷ். அந்த வார்டு என்ன பண்ணுது, ரெண்டா பிரியுது. ஸோ இதுதான் நினைப்பாங்க, இப்படி பிரிச்சுட்டா இது ஒரு சிலபல், இது ஒரு சிலபல், அப்போ 2 சிலபல் அப்படின்னுவாங்க. சில வேர்டு சொல்லும் போது என்ன பண்ணுவோம், ஒரே சிலபல் தான் வரும், ஒரே ஒரு சிலபல் தான் வரும். இது வந்து மோனோசிலபிக் வேர்டு, மோனோசிலபிக் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சிலபல் வச்சு பிரிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பிரிப்பாங்கன்னா வவல்ஸ் வச்சு பிரிப்பாங்க, வவல்ஸ் வச்சு தான் பிரிப்பாங்க. இதுல ஒரே வவல்ஸ் தான் இருக்குது, பிளஸ் வவல்ஸ் சவுண்ட், வவல் சவுண்ட் வச்சு பிரிப்பாங்க. ஃபாஸ்ட், 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 அவ்வளவுதான். ஃபாஸ்ட்,
ஃபாஸ்ட் ஒன்று. நெக்ஸ்ட் டால் டால். அடுத்து ஸ்மால் ஸ்மால் ஸ்மால். அடுத்து பார்த்தோன்னா ரிச் பூவை. இது ரெண்டு வந்தாலும் ஊ சவுண்ட் வரும். பூவை பூவை ஊ சவுண்ட் வந்துடும். அடுத்து இங்கே வீக். இது டிப்தாங்ஸ். இது சார் ரெண்டு இருக்கே சார் அப்படின்னு கேட்டால் இது ஜாயின் டுகெதர் இஸ் கால்ட் ஏ வீக் 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 அப்படின்னு எடுத்துருப்பாங்க. அடுத்து ஸ்ட்ராங். அடுத்து ஸ்ட்ராங். ஸோ ஸ்ட்ராங் 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 என்ன பண்ணாங்க ஒரு இடம் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இது சிங்கிள் சிலபிள் வேர்டு. இதெல்லாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா என்ன ஆட் பண்ணுவாங்க, இப்போ அட்ஜெக்டிவா இருந்தா அடிஷனலா பாசிட்டிவ் போகும்போது என்ன நினைப்பாங்க, கம்பேரேட்டிவ் டிகிரிக்கு வந்து இஆரும் இஎஸ்டி வந்து பார்த்தோன்னா சூப்பர்லேட்டிவ்க்கும் ஆட் பண்ணுவாங்க. அப்படின்றது தான் ரூல். அப்படின்றது தான் ரூல். ஸோ பாருங்க, ஃபாஸ்ட் ஃபாஸ்டர் ஃபாஸ்டஸ்ட், டால் டாலர் டாலஸ்ட், ஸ்மால் ஸ்மாலர் ஸ்மாலஸ்ட், ரிச் ரிச்சர் ரிச்சஸ்ட், புவர் புவரர் புவரஸ்ட், அடுத்து வீக் வீக்கர் வீக்கஸ்ட், அடுத்து ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கர் ஸ்ட்ராங்கஸ்ட். ஸோ இதெல்லாம் நினைப்பாங்க சிங்கிள் சிலபிள் வேர்டு. அதனால பார்த்தோன்னா கம்பேரேட்டிவ் வந்தா இஆர் ஆட் பண்ணியிருக்காங்க, சூப்பர்லேட்டிவ் வந்தா இஎஸ்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 1. ஸோ அடுத்து ஃபார் மோஸ்ட் ஒன் சிலபிள் அட்ஜெக்டிவ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஃபார் மோஸ்ட் ஒன் சிலபிள் அட்ஜெக்டிவ் யூ மேக் த கம்பேரேட்டிவ் பை ஆடிங் இஆர். சரியா? இப்போ ஒன் சிலபிள் இதுதான் முக்கியமானது. ஒன் சிலபிள் அட்ஜெக்டிவா இருந்தால் என்ன பண்ணியிருப்ப, கம்பேரேட்டிவ்க்கு வந்து என்ன பண்ணிருந்தா இஆர் வந்து ஆட் பண்ணியிருப்ப. அது இஎஸ்டிஆர் இருந்தால் பார்த்தோன்னா சூப்பர்லேட்டிவ்க்கு ஆட் பண்ணியிருப்ப. அப்படின்றது தான் கொடுத்துருவேன். அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, மோனோசிலபிக் அட்ஜெக்டிவ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா. டால் டாலர் டாலஸ்ட், லாங் லாங்கர் லாங்கஸ்ட், ஃபாஸ்ட் ஃபாஸ்டர் ஃபாஸ்டஸ்ட். ஸோ அட்ஜெக்டிவ் ஆல்ரெடி என்ஸ் இன் இ, யூ மஸ்ட் ஆட் என்ன பண்ண போற, ஆர் மட்டும் ஆட் பண்ணா போதுமானது. ஏன்னா இங்க டால், ஸோ டாலர் லாங் லாங்கர் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேர்டு இ வச்சு முடிஞ்சுன்னா அடுத்து இது இ வச்சு முடிஞ்சா இது பார்க்க போறோம். ஒன் சிலபிள் அட்ஜெக்டிவ் எண்டிங் வித் இ அப்படின்னாக்கா லார்ஜ் வைட் அப்படின்னா ஆல்ரெடி இ இருக்குதுல்ல, அப்ப என்ன பண்ணுவோம், ஆர் மட்டும் ஆட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுவோம், இஆர் ஆட் பண்ணுவோம். ஆல்ரெடி இ இருக்கிறதால வெறும் ஆர் மட்டும் ஆட் பண்ணா போதுமானது. இங்க ஆல்ரெடி இ இருக்குது, எஸ்டி மட்டும் ஆட் பண்ணா போதுமானது சூப்பர்லேட்டிவ்க்கு. இது ஆர் மட்டும் ஆட் பண்ணா போதுமானது. ஸோ இது பார்க்கறது ஐடென்டிஃபை பண்றது தானே. அப்போ லார்ஜ் லார்ஜர் லார்ஜஸ்ட், வைட் வைடர் வைடஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டு போயிருப்பாங்க. சில கேஸ்ல பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிருப்பாங்க, டபுள் ஆகும் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் சிலபிள் அட்ஜெக்டிவ் தட் நீட் ஏ டபுள் லெட்டர் இருப்பாங்க. பிக் அப்படின்னு கொடுக்கணும்னு இருப்பாங்க. இங்க பிகர் 2 ஜி ஆட் ஹாட்டர், இங்க பிக்கஸ்ட் இங்க ஹாட்டஸ்ட் அப்படின்னு கிரியேட் ஆகுது. இந்த ஜி கூட இன்னொரு ஜியை போட்டு இஆர், இந்த டி கூட இன்னொரு டி போட்டு இஆர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஆட் ஆகும் தலையுது. இந்த மாதிரியும் ஆட் ஆகும். இந்த மாதிரி வந்தாலும் இதுவுமே கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் தான். அடுத்து அட்ஜெக்டிவ் எண்ணி ஒய் அப்படின்னுச்சுன்னா ஐ வச்சுக்கணும். ஆப்பி அப்படின்னா ஆப்பியர். ஐ ஒய் வந்தா என்ன பண்ண போற, ஐஇஆர் அப்படின்னு ஆட போகுது. இங்க ஒய் வந்துச்சுன்னா ஐஇஎஸ்டி அப்படின்னு மாறப்போகுது. சரியா? இப்போ ஆப்பி ஆப்பியர் ஆப்பியஸ்ட். ஒய் தூக்கிட்டு என்ன பண்ணிருக்கேன், ஐஆர் போட்டிருக்கேன். இங்க ஒய் தூக்கிட்டு ஐஇஎஸ்டின்னு எழுதியிருக்கேன். ஸோ இங்க பிரிட்டி அப்படின்போது பிரிட்டியர், இங்க பிரிட்டியர் ஒய் தூக்கிட்டு ஐஆர் போட்டிருக்க, பிரிட்டியஸ்ட் ஐஎஸ்டின்னு எழுதியிருக்கேன். சரியா? அடுத்து டை சிலபிக் வேர்டு அப்படின்னா 2 வார்த்தைன்னு அர்த்தம். டை சிலபிள் அப்படின்னா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வந்து ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா இது டை சிலபிக் வேர்டு. ஃபார் மோஸ்ட் வேர்ட்ஸ் வித் 2 syllable ஆர் மோர் யூ மேக் த கம்பேரேட்டிவ் ஃபார்ம் பை ஆட் எண்டிங் மோர் பிஃபோர் த அட்ஜெக்டிவ். பிஃபோர் த அட்ஜெக்டிவ் முன்னாடி என்ன பண்ண போற, கம்பேரேட்டிவ்ல மோர் ஆட் பண்ண போற. இப்போ சூப்பர்லேட்டிவ் வந்தா மோஸ்ட்னு ஆட் பண்ண போற. சொல்லி பாருங்க. இங்க பாருங்க, நான் என்ன சொன்னேன், ஸ்ட்ரெஸ் பிரித்து எப்படி புரிய சொன்னேன், நவுன் வச்சோ சாரி வவல்ஸோ அல்லது வவல் சவுண்டோ, வவல் ஆர் எய்தர் வவல் சவுண்ட் அதை வச்சு நம்ம டிவைட் பண்ண போற. பியூ பியூ ஒன்று வந்துச்சா, பியூ பி யூ யூ பியூ டி டி ஃபுல், இங்க பார்த்தா எஃப். ஸோ ஊ இங்க பியூ டி ஃபுல், பியூ 1 டி 2 ஃபுல் 3 பியூட்டிஃபுல். அது பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் இ, இது ஐ சவுண்டு, இது ஊ சவுண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா பியூ பியூ டிப்தாங்ஸ், இது டிப்தாங்ஸ் ஓ அப்படின்ற சவுண்டு புரியுது. பியூ பியூ அப்படின்ற ஓ அப்படின்ற சவுண்டு புரியுது. அப்படியே பியூட்டிஃபுல். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம் ஐ இம் பாட் போ பாட் பாட் டர்ன் டர்ன் 3. அப்போ 1 2 3. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டை சிலபிள் இம்பார்ட்டன்ட் சொல்லும்போது இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் படிக்கும் வந்துருப்போம். இம்பார்ட்டன்ட் அப்படின்னு படிப்போம். இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் அப்போ 3 syllable வருது. ஸோ இந்த மாதிரி 1க்கும் மேற்பட்ட சிலபிள் கவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அது வந்து டைசிலிபிக் ஆர் பாலிசிலபிள் வேர்டு அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க.
இந்த மாதிரி ஒரு வேர்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், கம்பேரேட்டிவ் வந்தா மோர் ஆட் பண்ணியிருப்பாங்க, கம்பேரேட்டிவ் வந்தா மோர் ஆட் பண்ணியிருப்பாங்க, அது மாதிரி சூப்பர்லேட்டிவ் வந்தா மோஸ்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதோட முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த சென்டென்ஸ்ல மோர் ஆட் பண்றாங்களோ அதுனா மோர் பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் தென் அப்படின்னு வந்துடும். இங்க என்ன வராது, இஆர் வரக்கூடாது, இங்க இஆர் வரக்கூடாது. சூப்பர்லேட்டிவ் பார்த்துட்டாக்க என்ன வரும், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தி வந்திருக்கும், மோஸ்ட் வந்திருக்கும், அட்ஜெக்டிவ் வந்திருக்கும். ஸோ இங்க என்ன பண்ணக்கூடாது, மோஸ்ட்டுக்கு அப்புறம் இஎஸ்டி ஆட் பண்ணக்கூடாது, இஎஸ்டி ஆட் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, நமக்கு எக்ஸாம்பிள் வைக்கும்போது மோஸ்ட் பியூட்டிஃபுல்லர், மோஸ்ட் பியூட்டிஃபுல்லர் இல்லை பியூட்டிஃபுல்லஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன யோசிச்சிருப்போம், சண்டை சிஎஸ்டி முடியுதுன்னு யோசிப்போம். இங்கே மோஸ்ட் வந்துட்டாவே என்ன கூடாது, இங்கே வெறும் அட்ஜெக்டிவ் மட்டும் தான் வரணும், அதுக்கு பின்னாடி இஆர்ஓ இஎஸ்டியோ வரக்கூடாது. இது எதுக்குன்னு பார்த்தோன்னா டைசிலபிக் வேர்டுக்கு பொருந்தும். சரியா, பியூட்டி, மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல், இங்கே இம்பார்ட்டன்ட், மோர் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போயிருப்பாங்க. சரியா, இது எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னா விதி விலக்கு. இப்போ சம்டைம்ஸ் என்ன ஆட் பண்ணியிருப்போம், சிங்கிள் சிலபிள் அந்த கம்பேரேட்டிவ் இயர் ஆட் பண்ணுவேன், சூப்பர்லேட்டிவ் இஎஸ்டி ஆட் பண்ணுவேன், அப்படி இல்லை அப்படின்னு. ஸோ இப்போ வந்து டபுள் சிலபிள் தான் என்ன பண்ணியிருப்பேன், கம்பேரேட்டிவ் வந்தால் மோர் ஆட் பண்ணுவேன், சூப்பர்லேட்டிவ் வந்தால் மோஸ்ட் அப்படின்னு ஆட் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டுமே இல்லை சார், வித்தியாசமாக இருக்குது, இவன் வித்தியாசமான நாள் சார் குரூப்ல என்னவங்கள இந்த குரூப்ல டூ பண்ற மாதிரி இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸ் தான் மேக்ஸிமம் எக்ஸாம்ல நமக்கு முக்கியமான கான்செப்டா இருக்கும். அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் தான், இந்த கிளாஸ்ல யாரா ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாருக்குமே தெரியும், யாரா லாஸ்ட் ரேங்க்னாலும் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று டாப்ல இருக்கணும் இல்லை பாட்டம்ல இருக்கணும், மிடில் இருக்கிறது தான் தெரியாது இல்லை. அதே மாதிரி வித்தியாசமான ஒரு கேரக்டர், அவன் படிக்கவும் மாட்டான் எதுவுமே பண்ண மாட்டான், ஆனால் அவன் எல்லாருக்குமே தெரியும். எப்படின்னு பார்த்தா அவன் பண்ற சேட்டைகள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸ் வித்தியாசமா ஏதாவது பண்ணா என்ன பண்ணுவேன், மக்கள் மனதில் நீங்க இடம் பிடிக்க முடியும். ஸோ அதுதான் இங்க பார்க்க போறோம். அதே மாதிரி தான் குட், நம்ம ஆக்சுவலி என்ன ஆட் பண்ணிருப்போம், இஆர் ஆட் பண்ண ஏ ஸ்டார்ட் பண்ணுவேன். குட், குட்டர், குட்டஸ்ட் அப்படின்னா தப்பு, அது தப்பு. என்ன வரணும், குட் வந்தா பெட்டர், பெஸ்ட் அப்படின்னு வரணும். கம்பேரேட்டிவ்னா பெட்டர், சூப்பர்லேட்டிவ்னா பெஸ்ட். அப்போ என்ன பண்ணுது, நம்ம பொதுவா இஆர்ஓ அல்லது ஆர்ஓ இல்லை ஐஆர்ஓ ஆட் பண்ணுவோம், இஆர் அல்லது ஆறு இல்லை ஐஆர் ஆட் பண்ணுவேன், இது கம்பேரேட்டிவ். சூப்பர்லேட்டிவ்னா இப்ப இங்க ஒன்று எஸ்டிஓ இல்ல ஐஇஎஸ்டிஓ ஆட் பண்ணுவேன், இது சூப்பர்லேட்டிவ். இது எதுவுமே பண்ணாம குட்ன்றதுனா குட்டர்னு ஆட் பண்ணாம வேர்டு டோட்டலா மாறி இஆர்னு முடியும். குட், பெட்டர், பெஸ்ட், அடுத்து பேட், ஒர்ஸ், ஒர்ஸ்ட், பேடு, ஒர்ஸ், ஒர்ஸ்ட், லிட்டில், லெஸ், லீஸ்ட். நல்லா பாருங்க, லிட்டில், லெஸ், லீஸ்ட். அடுத்து ஃபேர், ஃபர்தர் இல்ல ஃபர்தர், ஃபார்தஸ்ட், ஃபர்தஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து இங்க லேட் அப்படின்னா லேட்டர், லேட்டஸ்ட். இங்க பார்த்தீங்கன்னா மச், மெனி அப்படின்னுச்சுன்னா மச், மோர், மோஸ்ட். மச் அப்படின்னா மச் பெட்டர் அப்படின்னு கொடுப்பாங்கல்ல, மச் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தெரிஞ்சாக்கா அப்போ மோர், மோர் பெட்டர். இங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பெட்டர், மச் மோர் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸ் வார்த்தை. இப்போ கம்பேரிட்டிவ் திங்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ எப்படி கொடுத்துறாங்க அப்படின்றத பார்க்கலாம். A donkey, horse and elephant strong அப்படின்னு கொடுத்துறாங்க. இந்த ஸ்ட்ராங்ன்றது தான் பார்த்தோன்னா வலிமையானது. இப்போ மூணையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க, எது கம்பேரேட்டிவ், எது பாசிட்டிவ், ஸோ எது சூப்பர்லேட்டிவ் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை நான் வந்து கொடுத்துருவேன், எப்படி ஐடென்டிஃபை பண்ணி சென்டென்ஸா மேக் பண்றதுன்றத நம்ம வந்து எக்ஸசைஸ்ல பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. A donkey is stronger, stronger அப்படின்னு கொடுத்துறாங்க, ER அப்படின்னு முடிஞ்சுக்குது இங்க ஸ்ட்ராங்கர். ஸோ அடுத்து ஏன்னா அவங்க கொடுத்துருக்குது ஸ்ட்ராங் தான் வந்துடணும். ஸோ ஆக்சுவலி ஸ்ட்ராங், donkey is ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுத்துருக்கணும், அப்போதான் கரெக்ட். இது வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் டிகிரி. அடுத்து ஆசி இஸ் ஸ்ட்ராங்கர், இஆர் வந்துக்குது தென் கொடுத்துறான், அப்போ அட்ஜெக்டிவ் பிளஸ் இஆர் பிளஸ் தென். ஸோ இது என்னது கம்பேரேட்டிவ், இது கம்பேரேட்டிவ்னு வந்துடும். ஸோ இங்க தி கொடுத்துட்டாங்க, அட்ஜெக்டிவ் கொடுத்துட்டாங்க, இஎஸ்டி கொடுத்துட்டாங்க. தி பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் இஎஸ்டி, இது என்னது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல போயிருப்பாங்க. சரியா, புரியும் நினைக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்லிட்டு ஒரே கான்செப்ட் தான். பாசிட்டிவ் இருந்தா இப்போ வேர்டு அப்படியே அட்ஜெக்டிவ் கொடுத்தா அது பாசிட்டிவ், இஆர் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா கம்பேரேட்டிவ், இஎஸ்டி ஆட் பண்ணியிருந்தா சூப்பர்லேட்டிவ். இவ்வளோதான் கான்செப்ட். இப்போ பாருங்க, ஸோ எங்க எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க, அதுக்கான ஆன்சரை நம்ம கீழே பார்க்கலாம். சரியா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்களா, ஓகே. டவுன், சிட்டி, வில்லேஜ். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் நான் ஒரு சென்டென்ஸ் இதை வச்சு மேக் பண்ணுறேன். இங்கே இருக்கா, இதை வச்சு நான் எழுதுறேன்னு வச்சுக்கோ. இப்போ ஓகே, தமிழ்நாடு, தமிழ்நாடு இஸ் a artist, art city, art
சிட்டி அப்படின்னு எழுதுறன்னு வச்சுக்கோ. ஸோ அடுத்து மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா இஸ் hottest hotter city hotter than ராஜஸ்தான். அடுத்து ராஜஸ்தான். ராஜஸ்தான் is the hottest of all. சரியா, முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். இப்போ எப்படி டிஃபரன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, இப்போ சென்டென்ஸ் வந்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா தமிழ்நாடு, மகாராஷ்டிரா இதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ எது பாசிட்டிவ், எது கம்பேரேட்டிவ், எது சூப்பர்லேட்டிவ் அப்படின்றது பார்க்க போறோம். இப்போ ஹாட் அப்படின்னு கொடுத்துக்கிறதால ரூட் வேர்டு அப்படியே வந்தாலும் இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் அப்படின்னு போயிருப்பாங்க. இங்க ஹாட் அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. இங்க வெறும் அட்ஜெக்டிவ் மட்டும் தான் இருக்கும் மேக்சிமம். அட்ஜெக்டிவ் பிளஸ் இஆர் பிளஸ் தென். ஸோ இது என்ன வரப்போகுது, கம்பேரேட்டிவ். இது கம்பேரேட்டிவ் அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ அடுத்து இங்க தி கொடுத்துருக்காங்க, பிளஸ் அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, பிளஸ் இஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா என்ன வரும், சூப்பர்லேட்டிவ். இது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல போயிருப்பாங்க. சரியா, ஓகே. இவ்வளோதான் கான்செப்ட். இதுதான் கான்செப்ட். நம்ம கொடுத்துட்டு வேர்டு கொடுத்துட்டு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி கொடுத்ததை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்க போறேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க கரெக்டாக யார் சொல்றீங்க அப்படின்றத பார்த்துருவோம். சரிங்களா, ஓகே. பாருங்க, என்ன பண்ண போறோம்னா ஐடென்டிஃபை த degrees of comparison. இப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல நீங்க தான் என்ன பண்ண போறீங்க, நான் சென்டென்ஸ் மட்டும் எழுத போறேன், அது என்ன டிகிரின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. சரியா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், தியா இஸ் smarter than most of her friends. Question number 1. அடுத்து question number 2, nobody as good as you. question number 2. அடுத்து question number 3, Princey was the most elegant of all. question number 3. அடுத்து question number 4, Harita is taller than her brother. சரியா. அடுத்த question number 5. question number 5, the most recent movie was excellent. சரியா, ஓகே. இப்போ 5 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இதுக்கான ஆன்சர் என்ன பண்ணணும், நம்ம பார்த்துருவோமா? ஓகே, நீங்கள் ஆன்சரை இந்த 5 கொஸ்டின் ஆன்சர் மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் மீதி கொஸ்டின் என்ன பண்ணுறேன், இப்போ இன்னொரு 5 கொஸ்டின் எழுதுறேன், அதுக்கான ஆன்சரை நான் சொல்லிடுறேன். சரிங்களா, ஓகே. பார்த்துருவோமா? கொஸ்டின் அது ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஆப்ஷன் சொன்னால் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான். ஆப்ஷன் ஏ, ஸோ இது பாசிட்டிவ். ஆப்ஷன் ஏ பாசிட்டிவ். ஆப்ஷன் பி கம்பேரேட்டிவ். ஆப்ஷன் சி சூப்பர்லேட்டிவ். சரியா. ஸோ இது ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் காமன், எல்லா கொஸ்டினுமே ஒரே ஆப்ஷன் தான். இப்போ ஒரு வேளை இது பாசிட்டிவாக இருந்தால் ஏன்னு போடுங்க. செகண்ட், நீங்கள் ஆன்சர் ரெடி போடுறீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு போட்டு ஏனா ஏ, பினா பி, சினா சி. செகண்ட் அதே மாதிரி
ஏனா ஏ, பினா பி, சினா சி. ஸோ தேர்ட் அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறேன், ஏ பி சி. ஸோ டிட்டா 4க்கும் அதே மாதிரி தான், 5க்கும் அதே மாதிரி தான். சரியா? ஸோ ஏ ஆர் பி ஆர் சின்றத நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரியா? ஸோ இந்த 5 கொஸ்டின் தான் உனக்கான கேள்வி. இதுக்கு ஆன்சர் நீங்கள் போடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் உனக்கு நடத்துகிறேன். இப்போ அடுத்து நான் கொஞ்சம் நடத்துகிறேன் உனக்கு. சரியா? ஸோ இந்த 5 கொஸ்டின் பார்த்துக்கோ. இந்த 5 கொஸ்டினான ஆன்சரை ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணி விட்டுரு. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6லேருந்து நான் நடத்துகிறேன். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. ஸோ இப்போ நான் டீச் பண்ணுறேன், உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். மவுண்ட் எவரெஸ்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் இஸ் த most watched series. Friends is the most watched series அப்படின்னு போயிருப்பாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. மவுண்ட் எவரெஸ்ட் is the highest peak. Question number 8. Sam is happier than Tina. Question number 9. Aarti is a patient kid. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. These maths problems are easy. சரியா? ஓகே, இந்த 5 சென்டென்ஸுக்கும் ஆன்சர் நான் கொடுக்குறேன். அந்த 5 சென்டென்ஸுக்கும் ஆன்சர் நான் கொடுக்குறேன். நோட் பண்ணிட்டே வா. ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டினை கொடுத்துருக்கேன். அடுத்த கொஸ்டின் நான் திரும்ப ஒன்று கொடுப்பேன். எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இஸ் த மோஸ்ட் வாட்ச்டு சீரியஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இது என்ன சென்டென்ஸ் அப்படின்னு மட்டும் தான் சொல்ல போறேன். உன்னை கன்வேலாம் பண்ண சொல்ல. சென்டென்ஸை கண்டுபிடி. பாசிட்டிவா, சூப்பர்லேட்டிவா, இல்லை கம்பேரேட்டிவா. ஸோ இங்க எடுப்ப தி கொடுத்துருக்காங்க, மோஸ்ட் கொடுத்துக்கிறாங்க, அட்ஜெக்டிவ். ஸோ தி பிளஸ் தி வந்துச்சு. அடுத்து மோஸ்ட் வந்தா என்னதான் பண்ண போகுது, இது சூப்பர்லேட்டிவ். இது சூப்பர்லேட்டிவ் சென்டென்ஸா போயிருக்கும். அடுத்து இங்க அதே மாதிரி தான் தி கொடுத்துட்டாங்க, ஐஎஸ்டி இஎஸ்டி போயிருக்காங்க. ஸோ இதுவும் நான் தான் பண்ண போகுது, இதுவுமே சூப்பர்லேட்டிவ். சரியா? ஸோ சென்டென்ஸ் நம்பர் 6, சென்டென்ஸ் நம்பர் 7 ரெண்டுமே ஆன்சர் என்ன தான் வருது, சூப்பர்லேட்டிவ் டிகிரி வருது. சென்டென்ஸ் நம்பர் 8. சாம் இஸ் ஹாப்பியர் தென் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ இது அட்ஜெக்டிவ், இஆர் தென் வந்துச்சு. ஸோ அப்போ இது என்ன பண்ண போகுது, கம்பேரேட்டிவ். இது கம்பேரேட்டிவ் ஃபார்மேட்ல போக போகுது. அடுத்து இதை பாருங்க, ஆர்த்தி இஸ் ஏ பேஷண்ட் கிட். ஆர்த்தி இஸ் ஏ பேஷண்ட் கிட். ஆர்த்தி இஸ் ஏ கிட் அப்படின்னா ஆர்த்தி ஒரு குழந்தை. ஆர்த்தி இஸ் ஏ பேஷண்ட் கிட் அப்படின்னா அவங்க உடல்நிலை சரியில்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இங்க வேற எதனா இஆர்ஓ, இஎஸ்டிஓ, மோரோ, மோஸ்டோ எதுவுமே வரல. ஸோ அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், நம்ம பாசிட்டிவ் டிகிரியா யூஸ் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் டிகிரி அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. சரியா? பாசிட்டிவ் டிகிரி. அடுத்து தீஸ் மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஈஸி அப்படின்னு கொடுத்தா இங்க என்ன பண்ணல, இஆர்ஓ இஎஸ்டி எதுவுமே கண்டினியூ பண்ணல, ஈஸி அப்படின்னு போனதால ஸோ இதுவுமே பார்த்தோன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸா போயிருப்பாங்க. பாசிட்டிவ் டிகிரி அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கான்செப்ட் தான் இருக்க போகுது. ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ சில வேர்ட்ஸ் வந்து இருப்பானா, இந்த எக்ஸப்ஷனல் கேஸில் வேர்டு போயிருப்பாங்கல்ல, அதில் சில வார்த்தைகள் மட்டும் நான் எழுதி போடுறேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ. கண்டிப்பாக உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ என்னென்ன வார்த்தைகள் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த சிலபிள் பிரிப்போம்ல, அந்த வேர்டு மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ என்ன ரூல்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் செகண்ட் ரூல்ஸ்ன்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, கொடுத்துக்கிறதுல அட்ஜெக்டிவ் மட்டும் தனியாக கொடுத்தாங்கன்னா அது பாசிட்டிவ். அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி மோர், அட்ஜெக்டிவ் பிளஸ் தென் அப்படின்னு கொடுத்தாவோ, அல்லது மோர் சொல்லிட்டேன். இப்போ அட்ஜெக்டிவ் பிளஸ் இஆர் பிளஸ் தென் இது கொடுத்தா கம்பேரேட்டிவ். இப்போ சூப்பர்லேட்டிவ் வந்து என்ன பண்ண சொன்னேன், ஐடென்டிஃபை சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். கொடுத்துக்கிறதுல தி கொடுத்துருக்காங்களான்னு பாரு. தி தொடர்ந்து பார்த்தோன்னா ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்கான்னு பாரு. அட்ஜெக்டிவ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இஎஸ்டி அப்படின்னு முடிஞ்சுதை பாரு. இது சூப்பர்லேட்டிவ். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் தி, மோஸ்ட், அதுக்கப்புறம் அது நார்மல் அட்ஜெக்டிவ், எண்டிங் பார்த்தோன்னா இஆர்ஓ இஎஸ்டோ வராது. அது வந்துச்சுன்னா இது வந்து சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு போயிருப்பாங்க. இது கான்செப்ட். இப்போ நம்ம பார்க்கலாம். சென்டென்ஸ் பார்த்துடலாமா? ஓகே,
ஏன்னா இப்போ சிங்கிள் சிலபிளில் கண்டுபிடிச்சிரு. இப்போ எங்கே மோர் மோஸ்ட் எந்த இடத்துல வரும்னா சில வார்த்தைகள் எழுதி போடுற அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ பாசிட்டிவ் டிகிரி ஃபஸ்ட்டு மேலே பாசிட்டிவ் டிகிரியில், அடுத்து கம்பேரேட்டிவ், அடுத்து கம்பேரேட்டிவ் டிகிரியில், அடுத்து சூப்பர்லேட்டிவ் ஃபார்மேட். சூப்பர்லேட்டிவ்னு எழுதிக்கோ. ஸோ கம்பேரேட்டிவ் பாசிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்ன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ நான் சில சென்டென்ஸ் மட்டும் எழுதுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கான கம்பேரேட்டிவ் சில எழுதுவேன், சில சூப்பர்லேட்டிவ் எழுதுவேன். ஸோ சிலது மாற்றி மாற்றி எழுதுவேன். எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆகுதோ அதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறேன், ஆன்சர் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுக்க போகிறேன். சரியா? நான் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 லைன் நான் ஃபுல்லாகவே எழுதிடுறேன். அடுத்து உள்ள விட்டு விட்டு எழுதுவேன். அதுக்கான ஆன்சர் என்ன பண்ண போகிறேன், கமெண்ட்ல பர்ஃபெக்டாக கொடுத்துரு. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கம்ஃபர்டபுள் இப்போ படிங்க. கம்ஃபர்டபுள், கம் ஃபர் டேபிள், கம்ஃபர்டபுள் அப்படின்னு 3 சிலபுளாக பிரியுது. ஒன்றுக்கு மேலே போனேன்னா சொன்னேன் மோர் யூஸ் பண்ணுமா. இப்போ என்ன வரும் இங்கே, மோர் கம்ஃபர்டபுள், மோர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு வரணும். சரி, அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஈன்னு முடியதுக்கப்புறம் நார்மல் சிங்கிள் சிலபுள் வேர்டாக இருந்தால் கம்ஃபர்டபுள் இப்போ கம்ஃபர்டபுளர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன வரக்கூடாது, சிங்கிள் சிலபுள் கிடையாது இது. அதனால மோர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறேன். சூப்பர்லேட்டிவ் போகும்போது மோருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவேன், மோஸ்ட் கம்ஃபர்டபுள், மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? இது எல்லாமே எண்டிங் வேர்டு பாருங்க. நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. என்ன சேஞ்சஸும் நான் பண்ணலை. இஆரும் ஆட் பண்ணல, இஎஸ்டியும் ஆட் பண்ணல. அதுக்கு என்ன சேர்த்துக்கிறேங்க, மோர் சேர்த்துருக்கேன். இந்த இதில் மோஸ்ட் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்பேரேட்டிவ், இது சூப்பர்லேட்டிவ் ஃபார்மேட்டில். சரியா? அடுத்து பாருங்க, இப்போ பியூட்டிஃபுல் ஆல்ரெடி பியூட்டிஃபுல் பார்த்தாச்சு. சென்சிபிள் பார்க்கலாம். சென்சிபிள். சரியா? சென்சிபிள், சென்சிபிள் அப்படின்னு 3 பிரியுதாங்க. ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ண போறீங்க, இங்கே மோர் சென்சிபிள், மோர் சென்சிபிள் அப்படின்னு வரப்போகுது. சூப்பர்லேட்டிவ் போகும்போது மோஸ்ட் சென்சிபிள், மோஸ்ட் சென்சிபிள் அப்படின்னு யூஸ் பண்ண போறேன். சரியா? ஸோ அடுத்து இன்னொரு வேர்டு கொடுக்குறேன், எக்னோரண்ட். இக்னோரண்ட், இக்னோரண்ட் அப்படின்னு யூஸ் பண்றேன். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ண போறேன். ஸோ இங்க என்ன வரும்ன்றது நீ போடு, நான் இங்க எழுதுறேன் மோஸ்ட் இக்னோரண்ட், மோஸ்ட் இக்னோரண்ட். சூப்பர்லேட்டிவ் எழுதியாச்சு. இப்போ கம்பேரேட்டிவ் என்ன வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. சரியா? அடுத்து அட்ராக்டிவ். அட்ராக்டிவ். ஸோ நீங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நீங்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட்ராக்டிவ் அப்படின்னாக்கா கவர்ந்து இருக்கிற கவர்ச்சிகரமான ஒரு செயல் அர்த்தம். சரியா? உங்களோட பேச்சு பிடிச்சிருக்கலாம், வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நீட்டா இருக்கலாம், ஸோ வே ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் நீட்டா இருக்கலாம். அவங்களுடைய ஏதோ ஒரு சம்திங் அது உங்களை அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா அட்ராக்டிவா இருக்க, ஏதோ ஈர்ப்பு விசை, அவங்களுடைய ஐ கான்டாக்ட்ல பேசுற விஷயம் நல்லா இருந்திருக்கலாம். இது அட்ராக்டிவ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த அட்ராக்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கம்பேரேட்டிவ் யூஸ் பண்ணியிருப்பேன்னா மோர் அட்ராக்டிவ், மோர் அட்ராக்டிவ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்போ சூப்பர்லேட்டிவ்ல என்ன வரும்னு சொல்லு. சூப்பர்லேட்டிவ்ல என்ன வரும் அப்படின்றத நீங்க மறக்காம மென்ஷன் பண்ணி விடுங்க. சரியா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோன்னா அடிஷனல் கான்செப்டா நம்ம கொடுக்குற வார்த்தைகளா போயிருப்பாங்க. சரியா? நிறைய வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்து பாருங்க. இது வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இன்டர்னோஷன், இன்டர்னோஷன் ஸ்ட்ரெஸ், இல்லைன்னா சில்லபிள் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு வேர்டை ரீட் பண்ணும்போது இப்போ நம்ம பெரிய வார்த்தை படிப்போம்ல, இப்போ சென்சிபிள் சொல்லும் போதே சென்சிபிள், சென்சிபிள். இங்க படிக்கும்போது இக்னோரண்ட், 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 இக்னோரண்ட். இங்க பார்த்தோன்னா அட்ராக்டிவ், அட்ராக்டிவ், அட்ராக்டிவ் சொல்லும் போதே தெரியும் அட்ராக்டிவ். இது என்ன பண்ணுது, 3 or more பாலிசிலபிள் வேர்டா போகுது. இந்த மாதிரி பாலிசிலபிள் வேர்டு வந்தாவே கம்பேரேட்டிவ்ல மோர்னும் சூப்பர்லேட்டிவ்ல மோஸ்ட்னு ஆட் பண்ண போற முக்கியமான கான்செப்ட். எங்கெல்லாம் மோர் யூஸ் பண்றோம் அங்க அடிஷனல் என்ன பண்ணுறது, இஆர் போடக்கூடாது. எங்கெல்லாம் மோஸ்ட் யூஸ் பண்றோம் அங்கே இஎஸ்டி போடக்கூடாது. ஸோ இதுதான் ரூலு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் அது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னொரு கிளாஸ்ல பார்த்தோன்னா இன்னொரு டாப்பிக்கோட ஸோ உங்களை வந்து மீட் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் இங்கிலீஷில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அந்த டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திடுங்கள், பயணிப்போம் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.